மக்களே, ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு our show. இது நம்ம ஜெயா டிவியின் காலு பசங்க. நான் ரெடி ஆகுறீங்களா எல்லாரும்? எஸ். முதல்ல வந்து யாரடா கூப்பிடலாம் கிருஷ்ணா? நம்ம பூனைக்குட்டியை கூப்பிடலாம். யார் நீ கூனக்குட்டி வாங்க. வணக்கம். வணக்கம். சரி, வாரத்துல எத்தனை நாள் இருக்கு? 7. அடாடா, என்னன்னா நாலு? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. 8ல வருதாக்கோ? 2 தடவை சண்டே வருதா? ஆமா. இல்லடா, ஒரு தடவை தான் சண்டே வருது. சரி, கைத்தட்டல் கொடுக்கல, குழந்தைங்க இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அடாடாடாடா. சரி, உனக்கு ஸ்கூலுக்கு பிடிக்குங்க? ஆமா, ரொம்ப பிடிக்கும். நீ ரொம்ப பிரில்லியன்ட்டாங்க ஸ்கூல்ல. ஆமா. ஏன் உனக்கு குச்சிக்குது ஸ்கூலுக்கு போக? ஸ்கூல் போனா நம்ம நிறைய கத்துக்கலாம், நிறைய எழுதலாம். நீ சொன்னதை இங்க ஒரு ஆன்சர் சொல்ற, மேல இன்னொருத்தர் ஊந்து சிச்சினுக்கிறாரு, அதை காத்தியா நீ? பார்த்தேன். டெய்லி காலங்காத்தால எழுக்கி ஸ்கூலுக்கு போற கஷ்டம் எனக்கு தானே சார் தெரியும். அப்படி எனக்கு தானே சிரிக்க வரேன்னு சொல்லிட்டு டாடி சிச்சினுக்கிறாரு. சரி, இருக்கட்டும். ஏன் என்னடா எழுதுவா? அப்படி நிறைய எழுதலான்னு சொன்னல. கர்சிவ் ரைட்டிங் எழுதுவேன். கொசு ரைட்டிங்கா? கர்சிவ் ரைட்டிங். ஏண்டா கொசு குச்சி அச்சங்கா தூக்கி கோட்டங்கான்னு இல்லாங்க, அதை குச்சி எழுத வர செய்யற நீ? இல்ல, கர்சிவ் ரைட்டிங். கர்சிவ் ரைட்டிங்கா? இல்ல, கர்சிவ். 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 கிச்சனா, நமக்கு வேற இங்கிலீஷ் பெருசா வராது. என்னதுடா அது? கர்சிவ் ரைட்டிங்டா, இந்த அழகா கவா எழுதுவாங்கல்ல, அதுக்கு அந்த காக்காவுக்கு கரெக்டா சொல்லிச்சிரா. பரவாயில்லையே, நீ நல்லா படிக்கிற கொண்டாதான் இருக்க கொள்ள. கிளாஸ்ல எத்தனாவது ரேங்க் எடுக்கிற நீ? ஃபர்ஸ்ட் ரேங்க். டாடி சிரிக்கிறீங்களா? டாடி வந்து டக்குன்னு வந்து அண்ணன் கை காமிச்ச உடனே அடிக்கலான்னு போயிட்டாரு. கங்குடுறா, தங்கச்சியை காட்டி விட்டுறாதரா அப்படின்னு. சரி, நீ இப்படி கோச்சினியோ பெரிய ஆள் ஆயிட்டவனே என்ன ஆக போற நீ? டாக்டர். என்ன டாக்டர் ஆக போற? நான் நார்மல் டாக்டரா ஆக போறேன். டாக்டர் இல்லடா, நான் என்ன கேட்டேன்னா நார்மல் டாக்டரான்னு கேட்கலடா. அதாவது உடம்பு தெரியலன்னா அதுக்கு டாக்டரா, இல்ல கல்லுக்கு டாக்டரா, இல்ல கண்ணுக்கு டாக்டரா, எதுல நீங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க? கண்ணு. கண்ணா? சரிடா, இப்போ வந்து நான் மெட்ராஸ்ல இருக்கேன்ல, சென்னையில. எனக்கு மெட்ராஸை வந்திருக்கு, சரியா? என்ன கண்ணு என் கண்ணை? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மைக்கோசி போட்டுட்டு அடுத்து கண்ணை ஆபரேஷன் பண்ணணும். என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்லாம் வச்சு ஆபரேஷன் பண்ணுவீங்க? சிசர், கத்தி. ஒரே கோடு. அடுத்தது இந்த ஒரு ஸ்டிங் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஆங்கடா, சுத்தி இல்லை, எத்து டங்கு 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 நச்சு ஓக்கன் கண்ட்ரோல் வேண்டிதான். இதெல்லாம் வச்சு என்னென்ன கோஸ் காட்டத்துக்காடா கூட்டு போறீங்க கிருஷ்ணா? நான் மெட்ராஸ் செய்யணும் தான்டா போனேன். எனக்கு 2 ஐயம் இருக்காத மாதிரி கொண்டிடுவாங்க கொலகுதுரா. எத்த உடனே கத்தி எத்து உள்ள விடுவாங்களா? மெட்ராஸ் எதுக்குடா மைக்கோசி போட்டாதான் நம்மளுக்கு எல்லாமே பண்ண முடியும். அதாவது கத்தி எத்து கண்ணில் குத்தும் போது வலி இல்லாம இருக்கும், அதானே? இல்ல இல்லையா? நம்ம அதுக்கு மைக்கூசி போட்டா நம்மளுக்கு மயக்கத்திலே இருக்கும். எப்போ நம்மளுக்கு தண்ணி தெளிச்சு விடுறாங்களோ அப்பதான் நம்ம எழுந்திருப்போம். ஏட்டா, ஆல்ரெடி தண்ணி தெளிச்சு விட்டாங்க கண்ணீர்க்க நீ. ஏக்கா, நீ எங்கடா இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கலான் இருக்க? போர்வர். அந்த கொக்கே வர மாட்டேன். சரி, இந்த கடி ஜோக்கு கிட்டுக்கதெல்லாம் ஏதாவது இருக்காடா? இருக்கு. எங்க கேளு. 2 கை இருக்கும், ஆனா ஓடிட்டே இருப்பான். அவன் யார்? கிருஷ்ணா, என்னடா 2 கை இருக்குதாண்டா அவனுக்கு? சரி, ஆனா ஓடிக்கினே இருக்கிறானாண்டா. அப்ப 2 கால் தானே இருக்கணும். இல்லடா, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்? இல்ல, எனக்கு ஒரு ஆன்சர் தெரியும். நீ சொல்லாத, நான் தான் சொல்ல, என்கிட்ட சொல்லு. ஓ, வாட்சி தானே ஆன்சரு? கரெக்ட். எனக்கு கை தட்டுங்கோ. வராலியா? சரி, இன்னொன்னு தீரியா? எங்க கேளு, இன்னொன்னு கேளு. 2 கை இருக்கும், 2 கால் இருக்கும், ஆனா நடக்க முடியாது. போன வாட்டி 2 கை இருக்கும். கித்தா, எனக்கு இந்த ஆன்சர் நல்லா தெரியும்டா. நான் தானே? இல்ல, நான் கிடையாதா?
சரி சரி விடுங்க விடுங்க டிஜே. என்னோட ஆன்சரு சேர். ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாங்க எல்லாருங்க. நாற்காலிக்கு 4 கால் இல்லைன்னு சொன்னாங்க, அதெல்லாம் நீ தான்டா. சரி, உனக்கு பிடிச்ச சாங் ஏதாவதுன்னு எனக்காக. யமுனை ஆற்றிலே ஈர காட்டிலே கண்ணனோடு தான் ஆட, பார்வை பாத்திர பார்வை பூத்திர பார்வை ராதையோ வார, இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியில் நிமித்திராத கண் இங்கும் அங்குமே தேட, ஆயப்பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பது அன்பு தொல்லையோ. கையா குர்ரா வாய்ஸ் இன்னாங்க இருக்குது. ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கல குழந்தைக்கு. அடாடாடாடாடா, வந்ததுக்கு ரொம்ப நன்றி தெரியுங்க. நாங்க தொடர்ந்து நிறைய பேசலாம், ஓகேவா? உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க கொட்டுக்குட்டி. அடாடாடாடா, நல்லா கியூட்டா சோகரா பேசுனாங்கல்ல நாங்க யாழ். ஸோ அடுத்ததான் நாங்க ரித்திக் இருக்கிறாரு. என்ன ரித்திக்கு பேசணும்? நான் கேட்கறதுக்கு முன்னாடி அவனே சொல்றடா. வாங்கோ. வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. எடுத்த உடனே நாங்க வந்து சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம், ஓகேவா? ஓகே. உனக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? மேக்ஸ். ஏன்டா? ஏன்னா மேக்ஸ்ல ஈஸியா போட முடியும். ஓ, நீ என்ன பெரிய குலியா? யாங்காண்டாண்டா. சரி, உனக்கு டேபிள்ஸ் தெரியுங்க? எஸ். எந்த டேபிள் இருக்கு தெரியும்? 2 டேபிள் தெரியும். வந்தா ஈஸியா இருக்கும். 1 டேபிள் 2 டேபிள் மட்டும் தான் சொல்லிங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மிஸ்ஸுக்கு போன வாரம் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. உனக்கு 5 டேபிள் இருக்க சொல்லி கொடுத்துக்கிறாங்களாங்க. எஸ். கேட்கலாங்க 5 டேபிள்ஸ்? எஸ். எங்க சொல்லுங்க. 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20, 5 5s are 25. டேய் தூக்குறா, நீ ஒரு கைத்தட்டல் கொடுக்கல. நீ சொல்ற குளோலியே தெரிஞ்சு நீ சொல்றேன்னு. சாரிடா, தெரியாம கேட்டுடா. உனக்கு தெரியாது, உனக்கு மொக்க கொண்டு நினச்சி கேட்டா நீ என்ன மொக்க கொண்டுட்டடா. இனிங்க நான் கேட்க மாட்டேன்டா டேபிள்ஸ். உனக்கு எந்த ஹீரோடா ரொம்ப பிடிக்கும்? விஜய். ஏய் நீங்க சரி, ஒரு சூப்பர் சாங் நிறுத்து விட. அவ கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க்கே, என் முன்னால நடந்தா கெட் வாக்கே, ஏ ஸ்ப்ரிங் இட் ஏ ஃபீல் இட் ஏ ஃபீல் இட் டச் டச். அவ கண்ணால பார்த்தா ஒரு பிரேக்கு, என் முன்னால நடந்தா ஒரு வீக்கு, கலங்கின மனசை இப்ப கழிய வைப்பேன். கலியோகியா கலங்கினது எதுக்கு மறுபடி உனக்கு. கரெக்டா? கரெக்ட். பெரிய கைத்தட்டல் கொடுக்கல. ஏய் தூக்குறா. சரி, நீ பெரிய ஆள் ஆயிட்டவன்னு என்ன ஆக போற? கார் கம்பெனி வைப்பேன். என்னடா வித்தியாசமான தாட்டா இருக்குது, ஒரு கைத்தட்டல் கொடுக்கல. என்ன ஏன்டா இன்னாங்காரி கார் கம்பெனிடா வைக்கலான் இருக்க? ரோல்ஸ் ரைஸ். ஏய், அந்த ரைஸ் எதுலடா போட்டு சாப்பிடுறது? அது ரைஸ் இல்ல, ரோல்ஸ் ரைஸ்னா ஒரு சூப்பர் கார். அது 1 கோடி கிட்ட போகும். அப்போ அது ரோட்ல போகாதா? போகுமே, பறக்கவும் செய்யும், தண்ணிலையும் போவோம், தண்ணி கடியிலையும் போவோம், ரோட்லயும் போவோம். கிருஷ்ணா, இவன் கடைய ஜேம்ஸ் கான் படத்துல அந்த காரை காத்துட்டு ஏங்கான்ட்டுக்கிறான்டா. அதெல்லாம் செட்டிங்கடா தங்கி. அது எக்குறா பறக்கும், தண்ணிலக்கும் தரையிலையும் போவோம். ஓ, நீ அந்த மாதிரி ஒரு கார் உருவாக்க போறன்ற. எஸ். சூக்கர்ரா. டே, உனக்கு இந்த தாட் இருக்குதுல்ல, அதனாலேயே வந்து நீ கவலைக்கூடாது. பெரிய கார் கம்பெனி ஆரம்பிச்சிடும், ஓகேவா? ஓகே. என்ன அப்படி ஆரம்பிச்ச உடனே கலருங்கச்சானுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு சூப்பர் கார் கிஃப்ட் பண்ணிடணும். ஓகே. டேக்கிஸ்தா கோங்க தான் நங்கர் வாங்கிக்கோ, அவங்க டாடி கிட்ட எழுதி வாங்கிக்கோ, பார்த்துக்கலாம். சரி, வீட்டில் ஒன்று யாருக்கு வெல்த்து வாங்குறது? அம்மா. ஓ, வெரி நைஸ். எதுக்கு அடிக்கிறாங்க ஒன்று? சாட் பண்றது. சாட்டக்கண்ணா. சாட்டக்கண்ணா எல்லாரும் அடிக்கிறது தானே. சரி, யாரு வந்து வீட்டில் வந்து ரொம்ப செல்லம்? எங்க ஆச்சி. ஆச்சியா? ஓ, ஏன் ஆச்சி வந்து ரொம்ப செல்லம்? எதுக்கு உனக்கு ஆச்சி ரொம்ப குச்சிக்குது? பிறந்ததுலேருந்து பிடிக்கும். சரி, ஆச்சி உனக்கு ஏதாவது கதைலாம் சொல்லி கொடுத்துக்கிறாங்களா? ஆமா, சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கதை சொல்றாங்க உனக்கு? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அதே ஊர்ல ஒரு ராணி இருந்தாங்களாம். அதே ஊர்லயா? ஓஹோ, வேற வேற வீட்டுல இருந்தாங்களா? இல்ல. ஓ சரி, அரண்மனையில இருந்தாங்க. அரண்மனை. ஓகே, நீ சொல்ற. அந்த ராணிக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல குழந்தையே இல்லையா. அதனால
ஒரு முனிவர்கிட்ட போய் எங்களுக்கு குழந்தையே பிறக்கலையோன்னு சொன்னாராம். ம். அப்புறம் வந்துட்டு அவங்க ஒரு மாம்பழம் தந்தாங்களாம். அந்த மாம்பழத்துல அது ரொம்ப இனிப்பா இருக்குமா. ம்ஹும். அதுல அந்த தோல்லாம் சாப்பிடவே கூடாதாம். உள்ள இருக்கிற இனிப்பா இருக்கிற அதுவும் சாப்பிடவே கூடாதாம். ம். அந்த கொட்டையை மட்டும் சாப்பிடணுமா. எப்புட்றா மாங்கழத்துல கொட்டையும் கொட்டை தாக்குறது தொண்டையில காட்டிக்காதாடா? அது வந்துட்டு ஒரு இமேஜினேஷன். இமேஜினேஷன் தான். சரி ஓகே, நீ கதையை சொல்லு. ஏய், அப்புறம் வந்துட்டு அந்த ராணி வந்துட்டு அந்த மாம்பழத்தை மட்டும் தின்னு கொட்டையை தூக்கி போட்டுருவாங்களாம். ஆ, அதுக்கப்புறம் அந்த கொட்டையை ஒரு நாய்க்குட்டி சாப்பிடுமா. சரி, நாய் சாப்பிடுமா. அந்த நாய்க்கு அப்புறம் அந்த ராஜகுமாரன் பிறந்துருவானா. நாய்க்கு ராஜகுமாரனா? அது எப்படிங்க நாய்க்கு ராஜகுமாரன் அது பிறந்த- கதை. சரி, நாய்க்கு பிறந்த ராஜகுமாரன் என்னடா ஆனா? அவன் அப்படியே கஷ்டப்பட்டு வளர்த்துச்சான். நாயா? ஆமா. அடடே. அடுத்தது ஒரு நாள் வந்துட்டு ராஜா வெளியே சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த நாய் வந்துட்டு குலைச்சுனே இருந்துதான். ஏன்? அதுக்கிட்ட தானே அந்த ராஜகுமாரன் இருக்கு. கு. அதுக்கப்புறம் அந்த ராஜாவை தள்ளி விட்டு ஓடிச்சான். ராஜாவா அவருக்கு பின்னாடியே போனாராம். அடுத்தது அந்த குழந்தைய காட்டுச்சான். அப்புறம் இந்த ராஜாவே எடுத்துட்டு போயிட்டு வரான். அந்த நாயை வளர்க்க ஆரம்பிச்சுட்டாராம். அப்படி நினைச்சு நானும் கேட்டுக்கிறேன். ஆனா ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கல குழந்தைக்கு. எவ்வளவு அழகா அந்த கதையை சொன்னா. டே கட்டு, நீ ரொம்ப கியூட்டா பேசுறடா. நாங்க தொடர்ந்து நிறைய பேசலாம், சரியா? வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூடா. ஓகே ஓகே, கனிஷ்கா காக்கா ரெடி ஆகுறீங்களா? வாங்கோ. நமஸ்கார். வணக்கம். எவ்வளவு அழகா தமிழ்ல வணக்கம் சொல்றாங்கல்ல. சரி, என்னடா உனக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ். அம்மா தமிழ். அப்போ வந்து தமிழ்ல ஒரு அழகான ரைம்ஸ் எடுத்துக்கிடு. தமிழ் ரைம்ஸ் தெரியாது. ஆனா சொல்லிட்டு தானே நான் அதை கேட்டேன். தமிழ் சொல்ல தெரியும், தமிழ் பேச தெரியும். பேச தெரியும். தமிழ் பேச சரி, தெரியும். இங்கிலீஷ்ல உனக்கு ரைம்ஸ் தெரியுங்க? எங்க எங்க இங்கிலீஷ் ரைம்ஸ் சொல்லு. Clap your hands, clap your hands. Listen to the music, clap your hands. Stamp your feet, stamp your feet. Listen to the music, stamp your feet. Turn around, turn around. Listen to the music, turn around. Jump up, jump up, listen to the music, jump up, அவ்வளோதான். ஏய், கைத்தட்டல் கொடுக்கல. சூப்பரு. பரவாயில்லையடா. சரிங்க உட்காரு. வீட்டுல வந்து உனக்கும் யாருக்கும் பயங்கரமா சண்டை வரும் வீட்டுல? அப்பா ஓ, என்ன மாதிரியான சண்டைலாம் போட்டுக்கிறீங்க? எதனால சண்டை வருது முதல்ல? அடம் பிடிச்சா டேடி டம்மான்னு வச்சிருவாரு. ஓ, அம்மா கரண்டில் சூட இருக்கும். டேடி அட்டாக் பண்றதுலாம் மம்மி வர ஹயர்கார பண்றாங்களா உன்ன? சரி, வெரி குட்டு. உனக்கு வந்து என்ன ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிக்கும்? பிரியாணி. என்ன பிரியாணி பிடிக்கும் உனக்கு? சிக்கன் பிரியாணி. ஆஹா, சொல்லுங்க நாக்கெல்லாம் ஊத்துறாங்க. அப்படியா? சரி, உனக்கு பிடிக்காத ஃபுட்டு எது? இது எங்க அம்மா சமைச்சாலே அப்படி வரண்டா எனக்கு அப்படின்ற மாதிரி ஃபுட்டு. எனக்கு எல்லா சாப்பாடும் பிடிக்கும். கைத்தட்டல் கொடுங்களா குழந்தைக்கு. கொட்டுக்குட்டி, ரீசெண்டா எங்கன்னா டூர் எங்கன்னா போனியா? பீச் போயிருக்கேன். என்னதுடா அது வீச்சு? கொரட்டா அப்படி விசிறி போடுவாங்களே வீச்சு, அது இல்லையா? எங்க எங்க இருக்குது பீச்சு? மெடினா வச்சு. தூக்குறா. சரிங்க குறேன். நீ வந்து குயல தூக்குறா கேத்திரியே பெரிய கொண்டு ஆயிட்டோன்னு என்ன ஆக போற? கலெக்டர். கலெக்டர்னா யாரா? நான் தான். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கல குழந்தைக்கு. எவ்வளவு கான்பிடண்டா சொன்னா. எனக்கு அது ரொம்ப குச்சிருந்துடா. பாக்கா சங்க கியூட்ரா. நீ பெரிய ஆள் ஆயிட்டோன்னே சூப்பரா கலெக்டர் ஆயிடணும், சரியா? ஓகே. வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா செல்லம். வாழ்த்துக்களுங்க. இடத்துல உட்காந்துக்கோங்க. வாகை வாகை வாகை. ஸோ 4வது அருப்புக்கோட்டையிலிருந்து நாங்கள் கிருத்திகராஜ் வந்திருக்காரு. வாங்கோ. சரி, வாட்சி சங்க ஸ்டைலா இருக்குது. டைம் காக்க தெரியுங்க? ஐயோ வந்து ஊத்தே. மறந்து. சரி, இப்போ கரெக்டா டைம் என்னன்னு காத்து சொல்லு. இந்த ஆச்சரியம் எனக்கு பார்க்க தெரியாதே. கைட்டி காட்டி எப்படி காக்கணும் நான் சொல்லித்தரேன். இன்னொரு வாட்ச் வச்சிருக்கேன், அதை பார்க்க தெரியும். அது எங்க இருக்கு?
அது எங்க வீட்ல இருக்கு. நான் மொத்தம் 3 வாட்ச் வச்சிருக்கேன். ஏதோட சேர்த்தா. ஏன்டா எதுல பார்த்தா தெரியுங்க அந்த வாட்ச கட்டின்னு வர வேண்டியதானடா. எங்க அப்பா தான் இந்த விலகுல வாட்ச மாட்டி ஓ விட்டாங்க. கைக்கு இருக்கும் வெள்ளையா இருக்கு, கீழேயும் வெள்ளையா காட்டின்னு கொண்டாரா, மேட்சிங்கா இருக்கட்டும்ட்டு. சரிடா, உனக்கு பிடிச்ச மிஸ்ஸுக்கு இருண்ணே. ஆச்சி மேம். கௌசிக்ங்காங்க, ஆஹா, கௌரி மேம். கௌரிங்காங்க. ஐயோ, உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள என் மண்டே உடைச்சிடும் போலயே. வெடிஞ்சாலும் குறாலும் எனக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லு. கௌசி மேம். கௌசிங்காங்க, என்ன சப்ஜெக்ட் எடுத்தாங்க அவங்க? எல்லா சப்ஜெக்டும் எடுப்பாங்க. சரி, உனக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? மேக்ஸ். கண்டிப்பா உங்ககிட்ட நான் கணக்கு கேட்க மாட்டேன். அங்க கணக்கு ஈஸி. எனக்கு டேபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் திக்குவே. அப்போ நாங்க தான் கேட்கணும். ஐயோ அப்பா, மேக்ஸ்ல பிளஸ் மட்டும் கேக்குறேன். சரி சரி சரி, குழச்சிக்கோ, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ரொம்ப நடிக்காத நீ. சரி, உனக்கு பிடிச்ச கேர்ள் ஃப்ரெண்டு பேர் என்ன? சரி காரு, நீ டென்ஷன் ஆகாத சரியா? உனக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணுங்க என்கிட்ட. விடுகதை கேட்கவா? ஓ தூக்குற கேள்றா. காத்த குடிக்கும், ஆனா காத்துலயே பாருங்க. என்னதுடா? எனக்கு தெரியலப்பா. எனக்கு தெரியலையே, நீ சொல்ல. பலூன். ஏய் ஆமாண்டா கிச்சனா, பலூன் தான் காத்துல தான் ஊதணும், காத்துல தான் குறைக்கும். சூப்பர்ரா, கைத்தறல் கொடுங்களேன். சரி, உனக்கு ஏதாவது சாங் தெரியுங்க? சொல்லுவா. எங்க அந்த அந்த சாங் எடுத்துக்கிடு. காத்து மேல, காத்து கீழே, காத்து சைடுல, காத்து மேல காத்து அடிக்குது, வீட்டு மேல. வீட்டு மேல ஒற்றை அடிக்குது. ஐயோ, உன்னை யாரும் என்ன? சரி, அத்தலைன்னு. வீட்டு மேல காத்து அடிக்குது, காத்து ரொம்ப நாத்து அடிக்குது, கையில பார்த்தா குப்பை மேலுமா. கேட்டுங்க. அவதான் இதே தெரியும். வராலடா, ஒரு கைத்தட்டல் கொடுங்களா குழந்தைக்கு. சரி, உனக்கு வீட்டுல வந்து யார வந்து ரொம்ப பிடிக்கும்? கொஞ்சோண்டு அம்மாவை பிடிக்கும், கொஞ்சோண்டு அப்பாவை பிடிக்கும். என்னடா டேய், சைடிஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கிறான் கறி சொல்றியடா. ஏன் அக்காவை கொஞ்சம் குடிக்கும், அங்காவை கொஞ்சம் குடிக்கும்? 2 பேரும் என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களே. ஓ, மாத்தி அட்டாக் பண்றாங்களா உன்ன? ஆமா. என்னத்துக்குடா உன்ன எங்க அடிக்கிறாங்க? அப்பா அடிச்சா எங்க அம்மா கப்புதுவாங்க, எங்க அம்மா அடிச்சா அப்பா கப்புது. 2 பேரும் சேர்ந்து அடிச்சாங்கன்னா என்ன பண்ணுங்க? நான் என்னைய காப்பாத்திக்கு நான் போயிருவேன். நானே உரமா உட்காந்து நானே கொஞ்சம் டே கிச்சனா டே அந்த மாதிரியா? எனக்கு கொடுப்புனா உன்னைய வந்து சரி சரி, இங்க பாரு, கோவம் எனக்கு புரியுது. கொஸ்டின் கேட்கவா? சரி, அதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? என்ன? நீ கொரியால் ஆயிட்டு என்ன ஆக போற? ஆர்மி. ஏன்டா? ஏன்னா நீ முன்னாடி வந்தா எல்லாரையும் கொஸ்டின் கேட்குறீல, அதனால உடைய சுடவும் நாட்டை காப்பாற்றுவோம். ஏன்டா, நாட்டை காக்காத்துக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாங்க. எல்லாரையும் கேள்வி கேட்குறன்றனால என்ன சொல்லணுன்றதையும் அதுல ஏன்டா ஆங்கிசனை ஆட் பண்ண நீ? செல்லா, நீ வந்து சகையா பேசுனடா. சே, நான் போயிட்டு வரேன். பை பை. இருடா, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கல குழந்தைக்கு. ரொம்ப நன்றிடா செல்ல, நீ வந்ததுக்கு, உன்னுடைய அடுத்த கேட்காதுக்கு. கிருஷ்ணா, என்னடா அவனா வந்தான், அவனா உக்காந்தான், கேள்வி கேட்டா வாயில சுற்றுவேன்னு சொன்னா அவனே போயிட்டான்டா. ரொம்ப வெரி குட்ரா தம்பி. நீ வாழு கொசங்களா ரெடி ஆகுறீங்களா கேம் கிரவுண்டுக்கு? ஓகேவா? கேமோட ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கியா கிருஷ்ணா நீ? நானா? நானே பண்ணிடுறேன் சரியா? நீ எக்ஸ்பிளைன் பண்ணு, அவங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ உங்க முன்னாடி வந்து நாங்கள் வந்து கக்கு வச்சுக்கிறோம். ஸோ அந்த கக்கு ரொம்ப ஈஸி தாங்க கேங்க. இந்த கிளிக்கை எடுத்து அந்த கக்கில் காட்டி அந்த கக்கை எடுத்து இந்த கக்கத்தில் இருக்க ட்ரேல கோடணும். யார் நிறைய கோடுறீங்களோ அவங்க தான் வின்னரு. ஆனால் இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிறோம், கண்ணை கட்டி விட்டுருவோம். ஸோ கண்ணை கட்டி விட்டு உங்களுக்கு 100 செகண்ட் தான் டைம் கொடுக்கும். அதுக்குள்ளே யார் நிறைய கக்கு எடுக்கிறீங்களோ அவங்க தான் வின்னரு. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதுல, எல்லாருக்குமே புரிஞ்சுதுல? ஓகே. ஸோ எப்போங்க ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள் கீஸை கூப்பிடுவோம். அவங்க தான் வந்து கேம் இனிஷியேட் பண்ணி வைக்காங்க. அவங்கள காத்து பின்னாடி வர சங்கதிகள் கரெக்டாக ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ முதல்ல யாரை கூப்பிடலாம்? யாழினியை கூப்பிடலாமே. யாழினி அண்ட் யாழினி அவங்க அங்கி வாங்கோ. ஓகே, your time starts now. தூக்குறே பாக்கா நல்லா தெரியுதுல உனக்கு. தேடி
தெரியுதா உனக்கு? டேய் நல்லா நல்லா எடுக்கிறடா நீ. ஐயோ கிருஷ்ணா, என்னடா டைம் போயிட்டு இருக்குடா. ஆமாண்டா. கடா நல்லா இந்த மணி ஆடுற குத்துற மாதிரி குத்திட்டு இருக்காதீங்க கடா. எல்லாம் பொறுமையாடா. டைம் போயிட்டே இருக்கு, டைம் போயிட்டே இருக்கு. கடா தொட்டு பார்க்க கூடாது கடா. ஐயோ டைம் போயிட்டே இருக்கு, முடிய போதே. ஐயோ count down it. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கிருஷ்ணா டைம் ஆப். டைம் ஆப். மேடம் சொல்லுங்க. இல்ல அந்த கிளிப் ஆக்சுவலா மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா எல்லா கப்புமே கீழ அதனால தான் டக்கு ரெண்டு கை யூஸ் பண்ணிட்டீங்களா? ஆக்சுவலா ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டா எடுத்த ரெண்டு கக்கும் நாங்க ஸ்கிப் பண்ணிட்டோம். அதை Okay. தாண்டி வந்து இது எல்லாம் நீங்க சூப்பரா எடுத்துட்டீங்க கடா. அத்தனை எடுத்துருக்கீங்களே. என்னடா நீயும் சூப்பரா ஆடிட்டியடா. Thank ஒருவேளை you. நைஸா கண்ணு தெரிஞ்சிச்சோ? ஒரு லைட்டா தான் தெரிஞ்சிச்சு. நாட்டிக்கு நாறு ஒத்துரு. சரி பரவாயில்லடா, நல்லா தான் பண்ணி இவ்வளோண்ணா. ஸோ கவுண்ட் பண்ணிடலாமா? ஓகே. மொத்தமா எவ்வளவு எடுத்துருக்கீங்கன்னு கவுண்ட் பண்ணிடலாங்க ரெண்டு பேரும். ஓகே 1 2 13 1 2 3 4 5 16 16 17 18 ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு எடுத்துருக்கீங்கன்னா 13 + 18 எவ்வளோடா கிருஷ்ணா? 31. 31. அடாடாடா சூப்பரு. நாங்க கேட்டாங்க உங்களுக்கு அடுத்தது வரவங்க உங்களோட நிறைய எடுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? மேடம் நீங்க ஜாலியா யாங்காச்சு விளையாட்டீங்க, நிறைய எடுத்துட்டீங்க. அப்படிலாம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் நீங்க வந்ததுக்கு. Thank you. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. ரெண்டாவதா நாங்க ரித்திக் இருக்கிறாரு. என்ன ரித்திக்கு? ரெடி. ரெடி அங்கறா கூப்பிட்டாலே ரெடின்றாடா. ஸோ ரித்திக் அண்ட் ரித்திக் அங்க வாங்கோ. ஓகே ஸோ ரெடியா இருக்கிறீங்களா ரெண்டு பேரும்? ஓகே. ஸோ யர் டைம் ஸ்டார்ட்ஸ். இதோ அடாடாடாடா வரலன்றா நீ. ஏய் நல்லா விளையாடுடா. கை யூஸ் பண்ணாத, கை யூஸ் பண்ணாத. வரல கொண்டு யூஸ் பண்ணு. டைம் போய்கிட்டே இருக்குது. நல்லா விளையாடுறீங்கோ. டேய் நல்லா விளையாடுறா நீ. நீ விளையாடுறியோ இல்லையோ அந்த டச் கொடுக்குற காரணம் வரணும்னு இருக்கிறான். நல்லா விளையாடுறீங்கோ, நல்லா விளையாடுறீங்கோ. டைம் போய்கிட்டே இருக்குது, டைம் போய்கிட்டே இருக்குது. ஐயோ டைம் முடிய போகுதுடா. கவுண்ட் டவுன் 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. டைம் ஆப், டைம் ஆப். தம்பி நீ மெட்ராஸ் வந்து உனக்கு பெரிய எதிர்காலம். டேய் ஆனா உண்மையாவே என்னடா நீ கின்றியடா நீ? எல்லாத்தையும் ஏன்டா உள்ள கொல்ல? நான் ஃபுல்லாக கண்ணு மூடி இந்த இடத்துல ஒன்றுமே தெரில. ஃபுல்லா கண்ணை மூடிட்டியா? ஏன்டா கண்ணுக்கு மேலதான் ஆல்ரெடி மூடி இருக்கு. அதை தாண்டி நீ ஏன்டா கண்ணை மூடுற? அது ஆனாலும் தெரிஞ்சுட்டே இருக்கு இந்த சைடில். அடாடு ஏங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களேன் குழந்தைக்கு. உன்னோட நேர்மை இருக்குல்லடா, உன் நேர்மை அதுக்கே ஒரு பெரிய விருது இருக்குடா. கவலைப்படாதடா சரியா? சூக்கரா நீ இதுல எதுவுமே இல்லைன்னா கீழ் கண்ணவே காட்டண்டா. நீ கண்ண நேர்கையிலே எல்லாங்க நீ கோட்டாங்காரி கணக்கு. சரிங்க அங்கே எத்தனை எடுத்துருக்காங்கன்னு எல்லாங்க? ஓகே
1 2 3 4 15 16. ஸோ அங்கேயும் வந்து 16 எடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. நம்ம தங்கி வந்து ஒரு இன்ஃபினிட்டி எடுத்துருக்குறான். அவனுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அவனோட நேருங்க தான் அங்கே ஜெயிச்சுது. என்னடா ஆமா அங்கே நீங்க வந்து குண்ணியத்திலுங்க கண்ணு தெரியாங்க தான் எடுத்து கோட்டிங்களா? ஆமா நானும் கண்ணை மூடிட்டு தான் விளையாண்டேன். காத்தியாடா அங்க அறியடா கயனம் அறியடா அங்க ரொம்ப நேர்மையா இருக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க தான் வின்னரா வரணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் வந்தவங்க 31டா. சரி அப்புறமா பேசலாம் கடங்க அதை பத்தி. ஓகே தேங்க்யூ ஸோ மச் 2 பேருக்கும் வந்ததுக்கு. உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ. வெரி குட்டு. ஃபர்ஸ்ட் விளாண்டவங்க சரி சாங்குலா விளாண்டாங்க. 2வது விளாண்டவங்க ரொம்ப நேர்மையா விளாண்டாங்க. 3வதா விளாட போறவங்க என்ன மாதிரி விளாட போறாங்கன்றத பார்க்கலாமே. கனிஷ்கா ரெடி ஆகுறீங்களா? எஸ் ஓகே கனிஷ்கா அங்கே வாங்கோ. ஓகே ஸோ ரெடி ஆகுறீங்களா 2 பேரும்? எஸ் ஓகே your time starts now. ஒரு கை யூஸ் பண்ணுங்க. ஒரு கை யூஸ் பண்ணுங்க. என்ன கண்ணு ஒழுங்கா தெரியல அடிடா. அல்ல ஜாலியா ஆடுறாரு. ஜாலியா ஆடு. அட நல்லா விளாடுறீங்கோ. கரெக்டா தப்பா போடுறீங்கோ. வரலோலே ட்ரை பண்ணலாம். நல்லா தான் விளாடுற பாரு. என்னடா 360ல விளையாடிட்டு இருக்க நீ? நைஸா கண்ணை திறந்து காட்டுறியா? நான் யூஸ் பண்றேன். கிளிக் ஆயிடுச்சு. எப்படி எத்தனை போய் போடுறான்? தப்புல போடுறான். போடுறான். வேற லெவல்ரா. ஐயோ தப்பு வேற இல்லையே. ஐயோ டைம் போயிட்டே இருக்கு. 1 8 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். செல்லம் வேற லெவல்ல நீ. என்ன நடுவில் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லைட்டா ஏமாத்த வந்தவள் தான். அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கட்டாங்க சூப்பரா விளாண்டிங்க. கட்டாங்க நீங்களும் உள்ள கோட வேண்டியதெல்லாம் வெளில கொட்டிங்க. வெளில கோட வேண்டியதெல்லாம் உள்ள கொட்டிங்க. வெரி நைஸ் கட்டாங்க. சார் எண்ணிலாங்க எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு? நீ எத்தனை எடுத்துருக்க பாப்பா? 1 தான். ஓகே எண்ணிலாம் 1 2 3 4 11 12 13. ஸோ 2 பேரும் சேர்த்து எத்தனை எடுத்துருக்கிறீங்க? 14 எடுத்துருக்கிறீங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கத்துலாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம் வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் காக்கா வந்ததுக்கு. வாகை ஸோ வந்து 3 பேரும் வந்து கிளாஸ் தான் விளையாடிட்டாங்க. 4வதா ஒருத்தர் இருக்கிறாரு. நாத்தல ரெடி ஆகுறா கிருத்திக்கு? சரி ஓகே கிருத்திக்கு அங்கே வாங்கோ. வாகை ரெடியா இருக்கிறீங்களா 2 பேரும்? ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கையில எடுத்து போடக்கூடாது. தங்கிடே ஏமாத்தக்கூடாது. கேட்டா நீங்களும் கையில வைக்கக்கூடாது. கேட்டா 2 கவுண்ட் தப்பு. பயக்கூடாத. இந்த மாதிரிக்கா நைட்டா தூக்கிலாம் பார்க்கக்கூடாது. கை வைக்கக்கூடாது. ஒன்று கிளிக்கோ. ஐயோ தப்பு. நல்லா கிளிக்கோ தர. லைட்டா காலத்துக்கு கோடு. அவள் தான் ரைட்ல எடுத்துக்கோ. அவள் தான் கோடு உள்ள. அவள் தான் டமாண்டு கோடு. இப்படி விளையாடக்கூடாது. கட்டு நடங்க. அப்படியே விளையாட்டுக்கோ. டைம் வேற போய்கிட்டே இருக்குதுடா தம்பி. நல்லா விளையாடுற நீ. சூப்பரா. தூக்கு. நல்லா கற்றுக்கொண்டு. நல்லா கற்றுக்கொண்டா. கூடு கோடு. வேற லெவல். டைம் போயிட்டே இருக்குது. ஓகே கவுண்ட் டவுன்.
3 2 1 டைங்க. ஏய் என்னடா சூப்பரா விளையாட்டியடா நீ. நடுவில் என் கை வச்சு அதுலயே கிளிக்கு உட்காரான்டா கிறிஸ்தாவ. கட்டாங்க நீங்களும் சூப்பரா விளையாண்டீங்க கட்டாங்க. சொன்னாங்க மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டுக்கிறீங்களே. இன்னும் 2 தான் இருக்குது டேக்குல்லையே. வெரி குட். எண்ணிலாங்க எத்தனை எடுத்துருக்கீங்க 2 பேரும்? ஓகே 1 2 5 6 7 1 2 16 17 17 18 எடுத்துருக்குறாங்க. நாங்க தங்கி வந்து 7 18 7 எவ்வளோடா கிருஷ்ணா? 25 எடுத்துருக்காங்க. வேற லெவலில் விளாட்டிங்கப்பா 2 பேரும். தேங்க்யூ ஸோ மச் மேம் வந்ததுக்கு. உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. சரிடா என்னடா போன ரவுண்டோட வின்னர் யாரு? தெரியல. நாங்க சோல கலந்துக்கிட்டாலே எல்லாருங்க. எல்லாருக்கும் ஒரு சூப்பரான கைத்தட்டல் குத்தலாங்க. சரி ஓகே. ஸோ எல்லாரும் வந்து கிஃப்ட் வாங்கறதுக்கு முன்னாடி வீட்டில் என்னென்ன பண்றீங்க, வீட்டில் இருந்து வந்தவங்க கிட்ட கேட்கணும் இல்லையா? ஆமா. கேட்கணும்ல. ஸோ முதல்ல வந்து யாழினி கேட்டுலாங்க. ஸோ யாழினி அவங்க டாடி சொல்லுங்க. டாடி என்ன டாடி எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? இல்லை எனக்கு நல்லா ஜாலியாக இருந்தது, இங்கே நல்லபடியாக போச்சு. எந்த ரவுண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு இந்த கேம் விளாண்டது நல்லா பிடிச்சிருந்தது. அப்புறம் அவங்க பேசுனாங்களே, எல்லாருமே பேசுனது ரொம்ப நாள் சின்ன பசங்களை பேசுறது கேட்கறது ஜாலியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஹாப்பி சார். நான் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வலுக்கட்டாயங்க கைக்க கொடுக்குற அண்ணா சொல்லுங்க. நீ தான் நிறைய வச்சிருக்க கொள்ள இருக்கு குங்கரெல்லாம் சொல்லும் கொள்ளுகுது. ஒன்றும் இல்லை. சரி உனக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து இந்த கேம் தான் பிடிச்சிருந்தது. அப்படியா? ஆமாம். ரொம்ப நன்றி டாக்டர் நான் வந்ததுக்கு. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வாங்கி சொல்லுங்க வாங்கி உங்களுக்கு எந்த ரவுண்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு பசங்க பேசுனது எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே கங்கி. உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்து காக்கத்துக்கும் இங்கே காக்கத்துக்கும் உங்களுக்கு ஒன்று ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுறாங்களா? இவ்வளோ நேரம் அது குவைட்டாக உட்காந்து நான் பார்த்ததே இல்லை. பாத்தியா? சரி கங்கி நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் கங்கி. தேங்க்யூ. அடுத்தது யாரு? ரித்திக்கு நடா கேட்டுலாங்க. கேட்டுடலாம். நான் யார் சங்க அடிக்கிறதுக்கு வீட்டில்? அம்மா. ஸோ கஷ்டம் அவங்க கிட்ட கைக்கு கொடுங்க. ஏங்க என்னத்துக்கு ரொம்ப அடிக்கிறீங்களா நீங்க அவனை? அவன் சேட்டை பண்றதுனால அடிக்கிறது, சும்மாலாம் அடிக்கிறது இல்ல. சுங்கா கேட்டாங்க நல்லா அடிங்க அதுக்கு தான். அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. துங்கா அல்லாண்ணே காட்டா. உங்களுக்கு எந்த ரவுண்டு காட்டாங்க ரொம்ப குச்சி இருந்தது? கேம் ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நன்றி காட்டாங்க வந்ததுக்கு. தேங்க்யூ. டாடி கிட்ட கொடுங்க. உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது? ஃபுல்லாவே எல்லாமே ஃபுல் என்ஜாய்மெண்ட், நல்லா ஜாலியா அங்கேக்கோ இருந்துச்சு. இங்கேக்கோ உங்க கோயினை ஏதாவது டிஃப்ரென்ஸா காக்குறீங்களா? அவருன்னா அவருக்கு இங்கன்னா கோவப்படாம இருக்கிறாரு. இப்பதான் பார்த்துருக்கேன். இல்லைன்னா வீட்டில் கொஞ்சம் டக்குன்னு கோவப்பட்டுருவாரு. இங்க வந்து இது வரைக்கும் கோவப்படல. இது வரைக்கும் பள்ளியா? ஆமா. ஆக பைக்கில் வந்தது நீ இல்லடா நான் தான்டா. டாடி நீங்க வந்தது ரொம்ப ஹாப்பி டாடி. தேங்க்யூ ஸோ மச். அண்ணா சொல்லுங்க நான் எப்படி நான் கோச்சி நாங்க சோ நல்லா இருந்தது. உங்களுக்கு எந்த ரவுண்டு நான் ரொம்ப குச்சி இருந்தது? கேம் விளாண்டது நல்லா. அப்படியா? ரொம்ப நன்றி நான் வந்ததுக்கு. ரொம்ப ஹாப்பி நானு. அடுத்ததான் நடா கனிஷ்கா கேட்கலாங்க வீட்டில்? கேட்கலாம். ஓகே. ஹாய் கங்கி. ஹாய். கங்கி உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குச்சி இருந்தது? 2 ரவுண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் 3 ரவுண்டு வச்சோங்க. வந்து ரவுண்டா எடுத்துக்கலடா அவங்க. போடா. ரொம்ப நன்றி கங்கி வந்ததுக்கு. நல்லா கேம் விளாண்டிங்க கங்கி. நீங்க சொல்லுங்க டாடி உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டு ரொம்ப குச்சி இருந்தது டாடி? ஆக்சுவலாக அது ப்ரோக்ராமே நல்லா தான் இருக்குது. பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. அதாவது நான் போன வாட்டி ஃபீல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க இதெல்லாம் கேட்குறீங்களா டாடி? அப்படிலாம் இல்லை. ரொம்ப நன்றி டாடி வந்ததுக்கு. தேங்க்யூ. அப்புறங்க நாங்க கிருத்திகராஜே கேட்டுலாங்க வீட்டில்? கேட்கலாம். என்ன சார் இங்க எங்கேயோ காத்தாங்கறியா இருக்கு சார். எங்கடா பார்த்துருக்க சார்? நீங்க ரகுதேவா கூட தானே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாங்க சார். கரெக்டா கண்டுக்குச்சா காத்தீங்களா? வந்த உடனே எல்லாரும் தள்ளி விட்டு 3 வாக்கு கொண்டு வந்தீங்க பாருங்க சார். அங்க நிட்டீங்க நீங்க சார். சரி சார் உங்களுக்கு எந்த ஸ்டெப்பு சரி எந்த ரவுண்டு சார் ரொம்ப குச்சி இருந்தது? ஓவரால் என்டையர் ப்ரோக்ராமும் ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சு. உலகத்தில் கடைக்கோடி எங்கேயோ இருந்து நான் கூட என்ன சாதிக்கல, என் பையன் இந்த நிகழ்ச்சி மூலிமா சாதிச்சது ரொம்ப சந்தோஷம். ஜெயா டிவிக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அங்கே சொல்லுங்க அங்கே உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குச்சி இருந்தது? எனக்கு அந்த கேம்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஏன்னா நீங்க விளையாட்டீங்களா அதனால தான். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னடா முச்சிடலாங்க சோக? முச்சி விட்டுலாங்க. ஓகே மக்களே. டேய் கிஃப்ட்டுடா. டேய் என்னடா கிஃப்ட் காணாங்க உங்களுக்கு? இறங்கி வாங்கோ. ஓகே வாங்க. நீயா கோன குட்டி நீங்க தூக்குறா கேச்சுனீங்க. தேங்க்யூ. ஆங்க நீங்க இந்தாங்கோ. தேங்க்யூ.
என்ன தல சூப்பரா இருந்தது கேம். தூக்கரா இருந்ததா கேமு? உன்னோட நேர்மையை பாராட்டி உங்களுக்காக நாங்க கொடுக்கறது இந்தா சூக்கரான பரிசு. தேங்க்யூடா கனிஷ்கா. ஆகா தேங்க்யூடா நீ வந்ததுக்கு. சங்க கியூட்டா இருந்தடா நீ. நல்லா கேத்துனடா நீ. எடே கிருத்திகி, எனக்காக நீ 1 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறடா. அதுக்காக உனக்கு வந்து அழகான கிஃப்ட் தான்டா. தேங்க்யூ ஸோ மச்டா நீ வந்ததுக்கு. ஸோ மக்களே எல்லாரும் வந்து காத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெரைட்டியாக இருக்கிறானுங்க. வர வாளுக்கு வச்சங்களாம். அமைதியான வாளுக்கையும் டெரரான வாளுக்கையும் நேருங்கையான வாளுக்கையும் இந்த மாதிரி பல வெரைட்டி வாளுக்கு வச்சங்க இருக்காங்க. நங்கு வீட்டில் இந்த மாதிரி வெரைட்டிஸில் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா கீழே ஒரு நங்கர் தெரியுதுல, அந்த நங்கருக்கு வாட்ஸ்அப்பில் அவங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுங்க. நாங்கள் ஷோவில் கலந்துட்டு கலக்கலாம். ஸோ மக்களே, இதே மாதிரி வாளுக்கு வச்சங்களோட அத்தை வாரங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து சைன் அப் பண்ணுறது உங்கள் கிருஷ்ணா. உங்கள் கலர் 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 கச்சா. ஸோ இது நாங்கள் ஜெயா டிவி என்காலே.